நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே நீங்கள் ஒரு மல்லிகைப்பூ செடியை பார்க்குறீங்க. இந்த மல்லிகைப்பூ செடியில் இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் சகோதரி நிர்மலா தனசேகர் அவங்க வீட்டில் செடி மஞ்சளாக இருக்குது, மல்லிகைப்பூ செடி மஞ்சளாக இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. நான் அப்போதைக்கு சில உபாயங்கள் சொல்லியிருந்தேன். இதை பின்பற்றுங்க, விரிவான வீடியோ அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் கூட இப்படி தான் இருக்குது. அதனால் இந்த மஞ்சள் இலைகள் பச்சை இலைகளாக மாறுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை நாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உரம், பூச்சிகள், தண்ணீர், இந்த 3 காரணிகள்னால இலை மஞ்சளாகலாம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உரத்தை பற்றி பார்க்கலாம். இங்கே நாம் சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த வாழைக்காயோட தோலை எடுத்து வச்சுருக்கோம். இந்த தோலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை இது ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கிறோம். நல்லா கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு அந்த வாழைக்காய் பேஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இதை ஒரு நிழலான இடத்துல ஒரு நாளைக்கு வச்சுருக்கலாம். வாழைக்காய் கரைசலையும் இன்னொன்று பூச்சி விரட்டி கரைசல், இது ரெண்டையும் சேர்த்து தான் இப்போ உரமாக இன்றைக்கி நாம் கொடுக்க போகிறோம். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே 2 பொருள் எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று வாழைக்காய் கரைசல், இன்னொன்று பூச்சி விரட்டி கரைசல். ரெண்டுத்துக்குமே, அதாவது இலைகள் பச்சையாக இருக்கிறதுக்கு சத்து குறைவுன்னா வாழைக்காய் கரைசல், பூச்சிகளால் ஏற்படுது, சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க இந்த பூச்சி விரட்டி கரைசல். இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நமக்கு மெக்னீஷியம், அயன், பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. 1 லிட்டரை 4 லிட்டராக மாற்றிட்டோம் இந்த வாழைக்காய் கரைசலை. பச்சையம் உற்பத்தி ஆகணுன்னா, இலைகள் பச்சையாக ஆகணுன்னா மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப அவசியம். குளோரோஃபில்லோட மைய பாகத்தில் இருக்கிறது மெக்னீஷியம்தான். அதனால் மெக்னீஷியம் ரொம்ப அவசியம். இரும்பு சத்து அந்த குளோரோஃபில் பச்சையம் உற்பத்திக்கு கிரியாவுக்கியாக செயல்படும். அதனால் அந்த இரும்பு சத்து முக்கியம். எல்லாமே இந்த வாழைக்காய் கரைசலில் இருக்குது. இன்னொன்று, இலைகள் பச்சையாக மாறணும் அப்படின்னா நைட்ரஜன் சத்து வேணும். அந்த நைட்ரஜன் சத்து இதில் இல்லை வாழைக்காயில். அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய போகிறோம், நைட்ரஜன் சத்தை இதில் எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது தழை சத்து, இந்த பூச்சி விரட்டியில் அந்த சத்து இருக்குது. எப்படி இருக்கும் பூச்சி விரட்டியில் அப்படின்னு சொன்னோம்னா, இது முன்பே நாம் செய்து வச்ச பூச்சி விரட்டி, அதாவது நிலவேம்பு, எருக்கு, துத்தி இலை, இதில் சேர்க்குறது கொஞ்சம் கோமியமும் சேர்த்துருக்கோம். அந்த கோமியத்தில் யூரியா இருக்கும். அந்த யூரியாவில் இருக்கிற நைட்ரஜன் இலைகளை பச்சையாக வளர்கிறதுக்கு செய்யும். இப்போ அதனால் இந்த வாழைக்காய் கரைசலோடு நாம் என்ன சேர்த்துக்கலான்னா, வாழைக்காயில் மெக்னீஷியம், அயன் இருக்குது. இந்த பூச்சி விரட்டி கரைசலில் நைட்ரஜன் இருக்குது, யூரியா மூலமாக நைட்ரஜன் இருக்குது. அப்போது இப்போ பச்சையம் தோன்றதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருள்களும், அதாவது நமக்கு நியூட்ரியன்ஸ் இதிலேருந்து கிடச்சி போகுது. இதை இவ்வளோ ஊற்றிக்குவோம் போகிறோம். இந்த பூச்சி விரட்டியை நாம் மண்ணுக்கும் கொடுக்க போகிறோம், செடிகளுக்கு மேலேயும் இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த குண்டு மல்லி செடிக்கு கொடுத்துடலாம். இது 1 மக்கு கொடுத்தோன்னா போகிறோம். அடுத்து மதுரை மல்லிக்கு கொடுக்கலாம். இந்த மதுரை மல்லிக்கும் இந்த உரத்தை கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்திலே ஒரு சின்ன இருவாச்சி, இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கும் கொடுத்து விட்ருவோம். இப்போ நாம் உரம் பற்றாக்குறையால் ஏன் மஞ்சள் இலைகள் வருது அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். அடுத்து பூச்சிகள்னாலேயும் இலைகள் மஞ்சளாகலாம் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன பூச்சி அப்படின்னு சொன்னால், இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி, அதாவது வெள்ளை ஈ, இலைப்பேன், இதுங்கெல்லாமே இலையில் இருந்தது, இலைக்கு அடியில் இருந்ததுன்னா இலையோட சாறை அப்படியே உறிஞ்சிரும்.
உறிஞ்சிடுறதுனாலையும் இலைகளுக்கு சத்துக்கள் போய் சேராமல் இலைகள் எல்லாம் மஞ்சள் ஆயிரும். அதுக்கு இந்த பூச்சி விரட்டி கரைசலை நாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு தண்ணி சேர்த்து இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விட்டுருவோம். பூச்சி விரட்டியை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இலைகளை இந்த மாதிரி ஆட்டி விட்டு பாருங்கள். இப்படி 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 ஆட்டி விட்டு பார்த்திங்கன்னா அதிலேருந்து இந்த வெள்ளை ஈக்கள் பறக்கிறது தெரியும். அடுத்து வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு இது செய்யலாம். இந்த மஞ்சள் அட்டைகளை வாங்கி செடிகளுக்கு பக்கத்தில் கட்டி விடலாம். ஆடிப்பட்டத்தில் நான் கட்டி விட்டுருந்தேன், நிறைய ஈக்கள் அதில் ஒட்டி இருந்தது. அது மாதிரி அடுத்த இலைகளுக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இலைப்பேன்களும் கருப்பு கருப்பாக இருக்கும். அந்த அது மல்லிகைப்பூ செடியில் இலைப்பேன் இல்லை, ஆனால் இங்கே பாருங்கள் இந்த முலாம்பழம் செடியில் இலையில் அடிபாகத்தில் இப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் இலைப்பேன். இப்படி இருந்ததுனாலும் இந்த பூச்சி விரட்டி கரைசலை நாம் மல்லிகைப்பூ செடிக்கு அடித்து விட்டுறலாம். அது முடித்த உடனே இங்கேயும் வந்து இதுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அடுத்து எங்ககிட்ட இது கோமியம் இல்லையே, நாங்கள் எப்படி அடிப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கோமியம் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற கடலை மாவில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊறின பிறகு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற நைட்ரஜனும் உங்களுக்கு வந்து தழைச்சத்துக்கு வேண்டிய அந்த பொருளை கொடுக்கும், நைட்ரஜனை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் இலைகளுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால நமக்கு பூச்சிகளும் ஓடி போயிடும். அதே சமயம் நைட்ரஜன் சத்துனால இலைகள் பச்சையாக வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக தரோவாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விடணும். சின்ன மல்லிகைப்பூ செடிக்கும் பெரிய செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி சத்து பொருள்களுக்கும் பூச்சிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா நிச்சயமாக நம்ம மல்லிகைப்பூ செடியிலையும் இலைகள் எல்லாம் பச்சையாக வளரும். மூணாவதாக நாம் பார்க்க போகிறது கார அமிலத்தன்மை. மல்லிகைப்பூ செடி அமிலத்தன்மையை ரொம்ப விரும்பக்கூடிய செடி. அதனால் நம்ம அமிலத்தன்மை உள்ள அந்த உரத்தையோ அல்லது திரவத்தையோ கொடுக்கணும். நாம் கொடுக்குற தண்ணியில் பைப்பு தண்ணியோ கிணத்து தண்ணியோ அதில் காரத்தன்மை அதிகமாக இருந்தாலுமே கூட மஞ்சள் நிறம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த அமிலத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக 2 பொருளை கொடுக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழ தோலை வந்து 2 நாளைக்கு ஊற வச்சுட்டு நல்லா கசக்கி விட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி உள்ளா மல்லிகைப்பூ செடிகளுக்கு. இன்னொன்று எப்சம் சால்ட், ஆர்கானிக் எப்சம் சால்ட்டு ஆன்லைனில் கிடைக்கிது. அந்த எப்சம் சால்ட்டை வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவு, இந்த அளவு நாம் கலந்து செடிகளுக்கு ஊற்றி விட்டோம்னாலும் கூட அந்த இலைகள் பச்சையாக வளர்வதற்கு உதவி செய்யும். எப்சம் சால்ட்டில் இருக்கிற அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, வாழைக்காயிலே இருக்கிற மெக்னீஷியமும் ஒளிச்சேர்க்கைக்கு உதவும், இதில் இருக்கிற மெக்னீஷியமும் ஒளிச்சேர்க்கைக்கு உதவும். இந்த சல்ஃபேட் வந்து அமிலத்தன்மை வாய்ந்ததுனால அந்த செடிகள் விரும்பி வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்து மல்லிகைப்பூ செடியை நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் வெயில் வர்ற இடத்துல வைக்கணும். மேல் மண் காஞ்சதுக்கப்புறம் அளவோட தண்ணி ஊற்றணும். பூத்து முடித்த கிளைகளை இப்படியே ஒடிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி ஒடிச்சு விட்டுறணும். இந்த இலைகளையும் உருவி விட்டுறலாம். இந்த மாதிரி உருவி விட்டுறணும். செடி வச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சுன்னு சொன்னால் தொட்டியை மாற்றுறது நல்லது. இந்த மாதிரியெல்லாம் செய்தால் உங்கள் வீட்லேயும் மல்லிகைப்பூ செடி பச்சையாக வளர்ந்து பூத்து குலுங்கும். ட்ரீட்மெண்ட் கொடுத்து 10 நாளைக்கு அப்புறம் செடியை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், புதுசாக துளிர்கள் வருது. இந்த புதுசாக வரக்கூடிய துளிர் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இலைகளும் ஓரளவுக்கு பச்சை நிறமாக மாறிட்டு இருக்குது.
இந்த மதுரமல்லி செடியிலையும் புதுசாக வர்ற துளிர்கள் பச்சை நிறத்தில் இருக்குது பாருங்கள். 2 துளிர்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது 2 பக்கமும். இதுவும் பாருங்கள், மதுரமல்லியில் புதுசாக வர்ற துளிர்கள் எல்லாம் பச்சை கலரில் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஆக இது மாதிரி நாம் மல்லிகைப்பூ செடியில் உரங்களையும் பூச்சி விரட்டியும் ஒரே சமயத்தில் சேர்த்து அதுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா இலைகள் பச்சை நிறமாக வளரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.